ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து எதில் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஷாலோ ஸ்டாரில் எபிசோட் 200 ரிவெஞ்ச் அதுக்கான இது. ஸோ நம்ம ஹீரோ வந்து ரிவெஞ்ச் வந்து கடைசியாக அவன் மாஸ்டருக்காக எடுத்துருவான் அந்த எபிசோடில். இந்த எபிசோட் போயிடலாம். ஸோ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து டீமன் ஹேண்ட் பேலஸ் அதில் தான் காட்டுறாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனும் வந்து கெஞ்சிக்கிட்டு அந்த இடத்துல சரி நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல, தயவு செஞ்சு என்னை வந்து கொள்ளுதுங்க, தயவு செஞ்சு எனக்கு என்ன செஞ்சாலும் மன்னிச்சிருக்க அப்படின்ட்டு இருக்க. ஒருவேளை வந்து இந்த அடிமைகள் நான் சித்திரவதைப்படுத்துறதுனால இவர் கொல்ல போறாருன்னு இருக்க. உள்ள இருந்து பார்பிட்டு அவனை கொல்லுன்னு அவனை கொல்லுன்னு கத்திக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு வந்து என்னை வந்து கொள்ளாதீங்கிற ஹீரோ சொல்லுவான். நீ என்ன பண்ணாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீ சாவதான் போகிற அப்படின்ட்டு இருக்க. அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ன பண்ணால் அவன் வெயின்ஸு, ஸோ ஸ்கை ஸ்கார்பியன் வெயின், அந்த வெயினை வச்சு பார்த்து அவனை கொண்டுகிட்டு இருக்க. சுற்றிக்கிற அவனோட வந்து அந்த சபார்டினேட்ஸில் வந்து டீமன் கிங் எம்பன் கத்திக்கிட்டு இருக்க. அவன் சொல்லிட்டு இருக்கான், தயவு செஞ்சு எனக்கு இந்த ரீசன் சொல்லுங்கள், எனக்கு ஏன் கொள்றீங்க அதுக்கான ரீசன் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டீமன் ஹேண்ட் கிங் அவனுக்கு கேட்டுக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோ அப்போ இந்த சர்ஃப் போர்டு ஹுயான்போட சர்ஃப் போர்டு அதை வந்து எடுத்துருவான். இதை பார்த்தோன்னே இது அதுதானே அப்படின்ட்டு அவனுக்கு தெரியும். அந்த இடத்துல அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா நீ வெளியே பார்பிட்டா அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தோன்னா நம்ம ஹீரோ என்ன பண்ணா பார்பிட்டா வந்து வெளியே கூப்பிட்றா. ஸோ பார்பிட்டா அந்த பார்த்த உடனே அவனுக்கு வந்து புரியுது இது வந்து ஹுயான்போ பீப்புள்ஸ் அவங்களோட ஏஏ இல்லை அப்படின்னு இருக்க. அப்போ தான் அவனுக்கு வந்து என்ன விஷயமே புரியுது. ஸோ ஹுயான்போட ஃபுல் ஸ்குவாடையும் பார்த்தோன்னா கொன்னது இவனுங்களாம். அந்த இடத்துல வந்து ஏஏ இருந்திருக்கும். இதை பார்த்தோன்னே அவனுக்கு மிரண்டு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து மெக்கானிசம் கிளானில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விஷயம் இருக்கும், ஹார்ட் ஆஃப் எவல்யூஷன். அதாவது ஒரு ஏஐக்கு ஒரு மனுஷனோட ஃபார்ம் மனுஷன் மாதிரி வந்து வர வைக்கிறது. ஸோ ரியல் வந்து உடம்பு வரும் அந்த டெக்னாலஜி. அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்பிட்டாவை இந்த இடத்துல வந்து ஒரு உயிர் உள்ள ஒரு ஜீவன் அந்த மாதிரி வந்து ஹீரோ வந்து இந்த இடத்துல மாத்திரம் மெக்கானிசம் டேஷன் அந்த இதில். ஸோ பார்பிட்டா வந்துக்கிட்டு இருக்கா. ஸோ இந்த இடத்துல ஹீரோ உடனே கத்தி கொடுத்து பார்பிட்டா பழிய தீத்துரு அப்படின்ட்டு கூட்டுக்க ஆரம்பிக்க. அடுத்த செகண்ட் கொஞ்சம் வசந்தாட கத்திய பார்பிட்டா எடுத்துட்டு கொல்ல வெறியில் வந்து முறைச்சிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டீமன் ஹேண்ட் கிங் அவனை பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஸ்லைஸ் அடிப்பான். அவன் அப்படியே ரெண்டு துண்டா பார்த்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு போவான் அந்த இடத்துல. ஸோ பிச்சுட்டு போனாலும் இவன் இம்மார்டல் பாடி இல்லையா, அதனால அடுத்தடுத்து உடம்பு பிரியா. அவ்வளோதாங்க நம்ம ஹீரோ வந்து ஸ்கை ஸ்கார்பியன் வேணும் அதை வச்சு பல தடவை குத்தி அப்படியே கொல்றான். அந்த உடம்பு பெரிய கொஞ்சம் கொஞ்சமாக இம்மார்டல் படி அழிஞ்சிக்கிட்டே இருக்கு இந்த இடத்துல. ஸோ ஹீரோ விட்டாமல் பார்த்தீங்கன்னா வந்து கொண்டுகிட்டே இருக்கான் அப்படியே அடுத்தடுத்துன்னு. அந்த இடத்துல அவனை மட்டும் இல்லாமல் அவன் கூட அந்த சபார்டினேட்ஸ் எல்லாருமே ஹீரோ பார்த்தா வந்து கொண்டு போட்டான். அந்த இடத்துல அந்த ஸ்கை ஸ்கார்பியன் வெயின் குத்துறதுல எல்லாம் விரண்டு போய் பயந்துட்டு ஓடுறானுங்க. அந்த ஸ்லாஷ் அந்த ஃபோர்ஸு கொட்டூரமாக அந்த இடத்துல தெரிச்சுக்கிட்டு இருக்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவன் மொத்தமாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அழிஞ்சிருவான். ஸோ இதை எல்லாரும் பார்த்தா சந்தோஷமாக அங்கே போகிற மாதிரி நான் கடைசியாக நம்ம மாஸ்டர் ஹுயான்போ அவரையும் காமிச்சு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு நல்ல எண்டிங் கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து ஐஸ் பிரிசன் பெல்ட் அதை வந்து காட்டுறாங்க இந்த இடத்துல. ஸோ இது என்னன்னா இது வேற இங்கே தான் வந்து அந்த தேர்ட் மெட்டல் பிளேட் பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல இங்கே இருக்கிறவங்க வந்து நம்ம ஐஸ் எல்ப்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இவங்க உண்மையிலேருந்து ரொம்பவுமே வந்து அழகாகவும் இருப்பாங்க. ப்ளஸ் அதே நேரத்தில் இயற்கையால் இவங்களுக்கு வந்து ஐஸ் ஆட்ரிபியூட் வந்து அதோட வந்து பிறந்திருப்பாங்க. அதனால நார்மலாக இருக்கிற பீப்புள்ஸோட இவங்களோட பவர் இன்னுமே வந்து அதிகமாக வந்து இருக்கும் அப்படின்ட்டு ஹீரோ என்ன பண்ணா இது எல்லாத்தையுமே பார்த்தா வந்து அவன் பார்த்தா படித்து தெரிஞ்சுக்கிற நேரத்தில் சரி ஓகே கண்டிப்பாக அந்த பிளானில் தான் வந்து தேர்ட் மெட்டல் பிளேட் இருக்குது, அது கண்டிப்பாக வந்து நம்ம ஆப்டேன் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறான் ஹீரோ என்ன பண்ண அந்த ஹெவன்லி அரே கிங் இருக்கான் இல்லையா, அவன்கிட்ட சொல்கிறான் ஹெவன்லி அரே கிங் உன்னோட ஸ்பை ஒருத்தன் வந்து எனக்கு வேணும் அப்படின்ட்டு இருக்கா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பை மங்கி அப்படின்ற ஒரு கிரியேச்சர் பார்த்தீங்கன்னா வந்து வெளியே வர இடத்துல அந்த இடத்துல வந்து மாஸ்டர்னு சொல்லிருக்க. உடனே ஹெவன்லி அரே கிங் சொல்லுவான் அந்த இடத்துல நான் மட்டும் உனக்கு மாஸ்டர் இல்லை, இவருமே இதுக்கப்புறம் உனக்கு மாஸ்டர் தான், இவரோட ஆர்டர்ஸ் நீ கேட்கணும் அப்படின்னா ஓகே மாஸ்டர் கண்டிப்பாக நான் அப்படின்ட்டு 3 டைம் சொல்லிட்டு மாஸ்டர் சொல்லுங்க நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பை மங்கி கேட்டுக்கிட்டு இருக்க. ஸோ நம்ம ஹீரோ சொல்லுவான் அந்த இடத்துல சரி ஒரு மினி டிடெக்டர் ஒன்று வந்து எடுத்துக்க, எனக்கு ஒரு மெட்டல் பிளேட் தேவை, அந்த கிரகத்தில் வந்து ஹைட் பண்ணிட்டு போய் யாரு கண்ணிலையும் படாத அப்படின்ட்டு போவ. அடுத்த செகண்ட் அந்த ஸ்பை மங்கி பார்த்தீங்கன்னா வேகமாக போய் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிளானெட்டில் பார்த்தீங்கன்னா இறங்க ஆரம்பிச்சு அடுத்த செகண்ட் அது வச்சிருக்கிற மினி மெட்டல் டிடெக்டர் அதை வச்சு பார்த்தீங்கன்னா வந்து எங்கேயாவது இந்த இடத்துல இந்த மொத்த இடத்துலையுமே ஐஸை தவிர வேற ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு சர்ச் பண்ண ஆரம்பிக்கேன். ஆனால் என்ன விஷயம்னா அந்த இடத்துல ஐஸை தவிர கிட்டத்தட்ட ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது இடத்துல. சரி ஓகே நான் இன்னுமே கொஞ்சம் டீப்பாக போய் தேடி பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஐஸ் மங்கி பார்த்தா அடுத்தடுத்த இடத்துக்கு போக ஆரம்பிக்க. அந்த இடமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து தெரியுது. திடீர்னு பார்த்தீங்கன்னா யாரோ வரதை பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் மேக்கி உடனே அங்கே போய் வந்து மறைச்சிக்க ஆரம்பிக்க. அந்த இடத்துல அந்த ஐஸ் எல்ப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வராங்க இந்த இடத்துல. ஸோ 2 பேருமே வந்து லேடிஸ் தான், 2 பேரும் பேசிக்கிட்டு அந்த இடத்துல ஏப்பா இந்த மாதிரி வந்து இங்கே எதுவும் இந்த
அந்த சிலைகள் அந்த ஐஸ் படிவங்க சிலைகள் அங்கே எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்ட்டு அவங்களும் பார்த்து அந்த ஐஸ் சிலைகளை பேசியிருக்கேன். சரி ஓகே வேறு ஏதாவது சோல் இங்கே இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுப்பா அப்படின்ட்டு அவங்களும் வந்து வேறு இடத்துக்கு போக ஆரம்பிக்க. நெக்ஸ்ட் இல்லை சரி ஓகே உள்ளே போய் தெரிய போயிரு அவங்க கண்டிப்பாக அந்த பக்கம் வந்திருக்காங்கன்னா அங்கேருந்து ஏதோ வழி இருக்கும் அப்படின்ட்டு ஹீரோவும் சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் உள்ளே உள்ளே போக போக பார்த்தீங்கன்னா அந்த இடமே ஸோ அந்த புகை மூட்டைலாம் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட்டான பேஸ் பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்குதுல. ஸோ அது பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஐஸால் ஆகலை, அது பார்த்தீங்கன்னா மெட்டலால் ஆன மாதிரி வந்து தெரியுதுல. ஸோ இந்த இடத்துல அந்த பேஸை வந்து பார்த்தோன்னே மங்கி வந்து சொல்லுதுல மாஸ்டர் இங்கே வந்து பயங்கரமான ப்ரெஷராக தெரியுது, எனக்கு வந்து பயமாக இருக்குது மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பேசிக்கிட்டு இருக்கேன். உடனே ஹீரோ வந்து சொல்லுவோம் அந்த இடத்துல ஸோ கண்டிப்பாக அதுக்குள்ள வந்து மெட்டல் பிளேட் இருக்க வாய்ப்பு இருக்குது, நீ ஸ்கேன் பண்ணி சொல்லுவோம். ஸோ இது எதுவும் மினி டேட்டர் வச்சு ஸ்கேன் பண்ண அங்கே வந்து மெட்டல் இருக்கிற மாதிரி தெரியுது இடத்துல. ஸோ அது வந்து பிளாக் மெட்டல் பிளேட்டாக கூட இருக்கலாம், நீ வந்து உள்ளே போ மங்கி அப்படின்னு இருக்க. ஓகே மாஸ்டர் கண்டிப்பாக போகிறேன் அப்படின்ட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து போக ஆரம்பிக்கிறதுல. ஸோ அந்த மங்கி பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே போக ஆரம்பிச்சுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போக இடத்துல. ஸோ கண்டிப்பாக அந்த பிளேட் இங்கே இருக்க வாய்ப்பு இருக்கான்னு ஹீரோ எக்காச்சக்கமான ட்ரெஷர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து குவிச்சு வச்சுக்கிட்டு இருக்க அந்த இடத்துல. அது மட்டும் இல்லாமல் ஐஸில் ஏதோ உறைஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரிலாம் அந்த இடத்துல வந்து வினோதமாக இருக்க ஆரம்பிக்க. ஸோ இதில் மெட்டல் மங்கி பார்த்தீங்கன்னா தேடிக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல. இதுவா மாஸ்டர்னா இல்லை இதெல்லாம் திடீர்னு ஹீரோ ஏதோ ஷாக்குவான். அங்கே இருக்கிற ஒரு ஐஸ் எல் பார்த்தீங்கன்னா அந்த மங்கியை கண்டுபிடிச்சி ஏலியனே ஃப்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு அதோட பவர் யூஸ் பண்ணி மங்கியை ஃப்ரீஸ் பண்ணிச்சு. நோ சிக்னல் ஹீரோக்கு வந்திருக்கு இந்த இடத்துல. டச்சா அப்புறம் கிட்ட போய் இதை வந்து விட்டுமே அப்படின்ட்டு ஹீரோ வச்சுருக்க இது கண்டிப்பாக ஆபத்தாக இருக்கும் வேற வழி இல்லை அப்படின்ட்டு. ஸோ ஹீரோ நான் பண்ணுறேன் அவனு வந்து ஒரு ஐடியா வந்து பண்ணுறான். அவனோட அவதார் இருக்கும் பார்த்தீங்களா வந்து வெனம் அவதார், அந்த அவதார் அதாவது மோகோ கிளானோட அவதார் அதை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த வெனம் அவதார் அதையும் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கா. ஸோ அது என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஐ செல்ஃபோட ஒரு உருவத்தை பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து எடுக்க ஆரம்பிச்சு. திடீர்னு யாரோ வந்து ஸோ பெய்ஃபா அப்படின்னு கூப்பிட்றாங்க இந்த இடத்துல. யார் அவன் கூப்பிட்றான் ஒருவேளை இந்த அவதார் பேர் பெய்ஃபான்னு யோசிச்சுட்டு இருக்கா. அந்த இடத்துல வந்து பூ அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தி வர அந்த இடத்துல நீ அந்த ஏலியன் பக்கம் தான் போறியா வா நானும் அங்கே தான் போகிறேன் ரெண்டு பேரும் ஒன்றா போவோமே அப்படின்ற இடத்துல பார்த்தா பெய்ஃபா கூட்டு போயிருக்கேன். அந்த இடத்துல வந்து டீச்சர் டாலாஷா அப்படின்ற வந்து ஒருத்தர் இருப்பான் அந்த இடத்துல. ஸோ ஹீரோக்கு வந்து யார் எந்த ஒரு வார்த்தையை எக்தப்பாக பேசினாலும் மாட்டிப்பான்னு தெரியும், ஆனால் அவன் அமைதியாக இருக்கிற அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த ஏலியன் தானே பார்க்க வந்திருக்கீங்க நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு இடத்துல அந்த டாலாஷா பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நம்ம ஸ்பை மக்கி பார்த்தா காட்டும் வந்து பார்த்தோன்னே இதை பார்த்தோன்னே அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்து இது வரைக்கும் நம்ம ஹீரோ வந்து ஓ இங்கே தான் இருக்கா இப்படி தான் நடந்திருக்கும். ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து புரிஞ்சிருந்த இடத்துல ஓகே வந்து மாட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல அந்த ஐ செல்ஃப் கேர்ள் இருப்பா இல்லையா இது ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக கேவலமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இது ஒன்றும் அவ்வளோ பெரிய கிரியேச்சர்லாம் இல்லை அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏ பைஃபா இங்கே பாரு என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஸோ ஹீரோ அதை பற்றி கண்டுக்காம வந்து அந்த மெட்டல் பிளேட் எங்கே இருக்கணும் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்க. என்னாச்சு உனக்கு நிற்க வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த டீச்சர் பார்த்தீங்கன்னா அவள் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா வந்து தொட்ட வரா. ஸோ ஹீரோ மாட்டிக்கிட்டான்னு நினச்சிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல தலைமையில கை வச்சு எதுவுமே வந்து யோசிக்காது எல்லாமே நார்மலாக இருக்கும். ஏதோ பிரச்சனையில் மைண்ட் அப்செட்டாக இருக்கு என்னாச்சுன்னு கேட்டிருக்கேன். இல்லை நான் ஜஸ்ட்டு மூடு சரியில்லை எனக்கு அப்படின்னு ஹீரோ அதை மட்டும் தான் வந்துருக்கலாம். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுங்க எனக்கு வந்து ஒரு முக்கியமான வந்து வேலை வந்து இருக்குது. ஸோ நான் விர்ச்சுவல் வேர்ல்டுக்கு வந்து நான் வந்து போய் ஆகணும். ஸோ பார்த்து பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல இந்த பொண்ணு என்ன பண்ணால் நம்ம ஹீரோ விட்டு நானும் போய் ஸ்கேட்டிங் பண்ண போகிறேன்ப்பா நீ வரியாப்பா அப்படின்னு கேட்டிருக்கேன். இல்லை நான் வந்து வரலை அப்படின்னு இருக்கேன். சரி ஓகே அப்படின்ட்டு அவன் கிளம்பிட்டு இருக்கேன். ஹீரோ இதாண்டா நமக்கு சரியான வாய்ப்பு கண்டிப்பாக அந்த மெட்டல் பிளேட் நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்ட்டு ஹீரோ வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வெளியே பார்க்க அந்த உண்மையான உருவத்துக்கு சொந்தக்காரன் பெய்ஃபா அவன் பார்த்தீங்கன்னா ஸ்கேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல ஆல்ரெடி அவன் வந்து இருக்கான் அந்த இடத்துல. ஸோ அவனை பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டிங் போட்டு ஜாலியாக மாஸ் பண்ணிட்டு ஒரு இடத்துல கீழே விழுந்து வருவான். அங்கே இருக்கிற ஐ செல்ஃப்ஸ் எல்லாருமே வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்துல. ஸோ இப்படியே போயிட்டு அந்த குரு ஷாலா அவன் பார்த்தோன்னே இவன் எப்படி இவன் அதுக்குள்ளே இங்கே வந்தான் இவன் அங்கே தானே இருந்தான் அப்போது அங்கே இருந்தது யார் ஒரு வேலை அப்படி இருக்குமா அப்படின்னு இந்த டீச்சருக்கு பார்த்தீங்கன்னா வந்து டவுட் ஒன்று வந்துருச்சு. ஸோ இந்த சீனில் பார்த்தீங்கன்னா இவனுக்கு ரெண்டு பேர் பார்த்து சந்தோஷமாக பேசியிருக்க. நம்ம ஹீரோ உள்ளே போனா இல்லையா அவன் போன அடுத்த செகண்ட் அவன் பவர் யூஸ் பண்ணி மொத்த ட்ரெஷரையும் பார்த்தீங்கன்னா அப்படியே சுத்த வர்றான் காற்றுலேயே இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இருக்கிற ட்ரெஷர்லேருந்து அந்த மெட்டல் பிளேட் பிளாக் மெட்டல் பிளேட் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சு. ஸோ கடைசியாக வந்து இது வந்து கைக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ முட்டிஞ்சளவு சீக்கிரம் வந்து தப்பிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வெறி கொண்டு போயிட்டு இருக்கு. அதில் யாரு கண்ணிலே மாட்டோம் நான் இங்கேருந்து எந்த பிரச்சனைலாம் போகணுன்ட்டு. ஸோ திடீர்னு வந்து அந்த டீச்சர் டாலா அவள் பார்த்தா முன்னாடி இருந்துட்டு ஸோ ஏலியனு எங்கேருந்து எங்கிட்டேருந்து எத்தி கொள்ளடிச்சிட்டு போகிறேன் அப்படின்னு இடத்துல அவளும் பார்த்தீங்கன்னா புட்டிக்க பக்கம் ஹீரோ டேலப்போர்ட் ஆகிட்டு வந்ததுல அவன் என்னால் கண்டுபிடிக்க முடியாத ரேஞ்சை விட்டு வந்து தூரமாக டேலப்போர்ட் ஆகினான் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன ஆச்சு அப்படின்னு இடத்துல ஐ செல்ஃபோட லீடர் வந்து கேட்பான் அந்த இடத்துல. ஸோ லீடர் ஒரு ஸ்பை ஏலியன் இங்கேருந்து வந்துட்டு போச்சுன்னா நம்ம ஹீரோ டேலப்போர்ட் ஆகி தூரமாக வந்திருப்பான். அவனுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு யாரோ பவர்ஃபுல்லான பீப்புள் வராங்கிட்ட. இந்த இடத்துல தான் வந்து ஐ செல்ஃபோட லீடரை பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க இந்த இடத்துல. ஸோ அந்த லீடரை பார்த்தீங்கன்னா கண்ணை திறந்து அவங்க பவரை யூஸ்
யூஸ் பண்ண ஆரம்பிக்க அந்த இடத்துல அவனோட ரேஞ்ச் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். அவன் வந்து இம்மார்ட்டலில் ஒரு பயங்கரமான லெவலில் இருக்கான் போல. அந்த இடத்துல அவன் லெவலை வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ ஹீரோ வந்து எங்கே டெலபோர்ட் ஆனா அதுக்கு அடுத்து அப்படின்ட்டு அவனும் குய்யால் இந்த இடத்துல எக்கச்சக்க க்ளோன்களாக பிரிஞ்சு ஹீரோ டெலபோர்ட் ஆன அதே இடத்துல பார்த்தீங்கன்னா மாற்றி டெலபோர்ட் ஆகி போயிட்டு இருக்க இடத்துல. ஸோ ஹீரோ விடாமல் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா தப்பிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அவனோட க்ளோனு டெலபோர்ட் ஆகி போயிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஹைக்ஸெல்ஃபோட லீடர் பார்த்தீங்கன்னா ஸோ ஹீரோ எங்கே இடத்துல டெலபோர்ட் ஆகிறான் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான் அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல அடுத்து இந்த இடத்துல தான் வந்து ஹீரோ டெலபோர்ட் ஆகும் அப்படின்ட்டு இந்த இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடத்துல அவனோட ஃபோக்கஸ் ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா அதிகமாச்சு. ஸோ ஹீரோ அடுத்த இடத்துல டெலபோர்ட் ஆக கால் எடுத்து வைக்கிற அந்த செகண்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த லீடர் மாட்டினாண்டா அப்படின்ட்டு அவன் முன்னாடி பார்த்தீங்கன்னா டெலபோர்ட் ஆகி நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா வந்து லாக் பண்ணுறோம் அந்த இடத்துல. ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து எந்திரிச்சு வந்து அவனை பார்த்துட்டு அவன் கையில் ரிங்கை உருவிட்டு ஸோ வந்து எல்ஃப் லீடருக்கு வணக்கங்கள் அப்படின்ட்டு சொல்லுவான் பாருங்க. அடுத்த சைடு பார்த்தா அந்த எல்ஃப் லீடர் பார்த்தா அவன் டிஸ்ட்ராய் பண்ணுறான். அந்த க்ளோனை சல்லியாக ஒட்டஞ்சு போயிடும். அந்த இடத்துல இது வந்து க்ளோன் அவன் என்ன ஏமாத்தினான் அப்படின்னு அவன் வெறி கொண்டு பார்த்தா ஒரு ஃபோர்ஸர் தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த இடத்துல ஹீரோ பார்த்தா அந்த மெட்டல் பிளேட் கையில் வச்சுக்கிறான். எப்படா அந்த மெட்டல் பிளேட் அப்புறம் ஹீரோ கிட்ட வந்திருக்குன்னு யோசிச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல அவன் வெனம் சூட்டு பார்த்தீங்கன்னா போகும்போது அந்த மெட்டல் பிளேட்டை ஒரு கல் மாதிரி மாற்றி விட்டு போயிருப்பான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெவன்லி அரேகிங் அதை பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துருவான். ஸோ ஹீரோ எல்லாம் தப்பிச்சிட்டோம் நம்ம மெட்டல் பிளேட் கார்ட்ஸை எடுத்துட்டோன்னு நினைக்கிற செகண்டில் பார்த்தோன்னா அந்த ஐஸ் கிளான்ஸ் வந்து இன்னொரு லீடர் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துருப்ப அந்த இடத்துல நீங்கள் கிட்ட இருந்து தப்பிக்கலாம் நினைச்சியோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நடா அப்படியே ஆயிடுச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கா. அடுத்த செகண்டு ஐஸ் பிரசன்ன்ற ஒரு இடத்துல பார்த்தா அந்த இடத்துல காட்டுறாங்க. ஸோ ஹீரோ பார்த்தா கட்டி போட்டு கூட்டு வந்துட்டு சுத்திகிரி எல்லா விஷயம். ஸோ இந்த ஏலியனை வந்து இதுக்கு மேலே நம்ம பார்த்தே இல்லையே அப்படின்ட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. அந்த டீச்சர் ஷாலாவும் பார்த்தா முறைச்சு பார்க்குறா. நம்ம ஹீரோ கண்டுக்காமல் அசால்ட்டாக அங்கேருந்து போகிறான் அந்த இடத்துல. ஸோ எல்லாமே அந்த லீடர் இவனை கொல்லுங்க அந்த ஏலியனை கொல்லுங்கன்னு சுத்திகிற எல்லாம் கத்திக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல பார்த்தா வந்து அமைதியாக இருங்க, இவனுக்கு வந்து கொல்றது தண்டனை, இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ் பிரிசனில் பார்த்து நம்ம போட போகிறோம் அப்படின்னா இதை கேட்டவுடனே இந்த ஏலியனுக்கு வந்து அதிர்ஷ்டமே இல்லைப்பா. ஸோ இந்த இடத்துல கொண்டா கூட அந்த வரி இருக்குது. அந்த ஐஸ் பிரிசன் ரொம்பவே கொட்டூரமான கொஞ்சமா சித்திரவதை பற்றி கொள்ளும் அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல 2 லீடர்ஸும் வந்திருப்பாங்க இந்த இடத்துல. அவங்கள பார்த்தீங்கன்னா வந்து பேச ஆரம்பிக்கிற இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஏலியன் அத்துமீறி நம்ம இடத்துக்குள்ளே வந்ததுனால இதை பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து இந்த ஐஸ் பிரிசனுக்குள்ளே வந்து அனுப்புகிறோம் அப்படின்ட்டு எல்லாருமே எவ்வளோ பெரிய பேட்டில் தெரியுமா அந்த ஏலியனுக்கு. இதுக்கு அவனை கொண்டு போட்டுலாம் சொல்லிருக்க. அந்த இடத்துல அவங்க பவரை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் பிரிசன் அப்படின்ற கதவுகளை பார்த்தீங்கன்னா திறக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க பவரை யூஸ் பண்ணதுனால அந்த கதவும் போட்டு திருக்க. இதுக்கப்புறம் உன்னால் வாழ முடியாது, நீ வந்து கொஞ்சமாக சித்திரத்தை அனுப்பிச்சு செத்துருவா அப்படின்ட்டு ஹீரோவும் அதுக்குள்ளே வந்து தூக்கி போட்டுறாங்க அந்த இடத்துல ஐஸ் பிரிசனுக்குள்ளே அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல வந்து இந்த லீடர் திரும்புறதோட அதோட இந்த ஒரு எபிசோடு வந்து முடியுது கைஸ். ஸோ இதோட இந்த 200வது எபிசோட் வெற்றிகரமாக ரிவெஞ்சோட கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன விஷயம்னா இவனுக்கு எல்லாரும் வந்து நம்ம ஹீரோ வந்து கொல்லுன்றானுங்க. நான் அவனுக்கு நினைக்கிற அளவுக்கு ஹீரோ கொல்றது அவ்வளோ ஈஸியும் கிடையாது. ஸோ கொன்னா அடுத்த செகண்ட் நம்ம சிட்டியில் வந்தார்னா மொத்த பிளானட்டையும் அதை அழிச்சிருவார். இதுக்கு அடுத்து ஒரு 2-3 எபிசோடுக்கு அப்புறம் நம்ம சிட்டியில் அடுத்து பயங்கரமான ஒரு சம்பவம் என்ட்ரி ஒன்று இருக்குது. சுற்றிக்கிறவங்களாம் அப்படியே மிரண்டுருவானுங்க. ஸோ அடுத்த ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக எடிட் பண்ணி போடுறேன். ஓகே, ஸோ ஸ்க்ரீனில் ரெக்யூஆர் ஸ்கேன் பண்ணிங்கன்னா வந்து எனக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் பண்ணலாம். ஈவன் 10 ரூபா 5 ரூபானாலும் எனக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து கொடுங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ, பை பை. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ற உங்கள் கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க.